ஐயா நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸுக்கு தேவையான அளவுக்கு நான் வங்கியில் லோன் கேட்டிருக்கேன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் தீர்க்கத்துக்கான காலமாகும் இந்த சுக்கிர பெயர்ச்சி. குரு பகவானுடைய பார்வையும் நேரடியாக அங்கே விழத்தால் சுகஸ்தானம் வலுத்து உங்களுடைய பிரச்சனையில் நீட்டெடுத்து நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க. ஐயா கல்வி சார்ந்த விஷயம் நாம் சரியான முறையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியலைன்னா அவையெல்லாம் இப்பொழுது திருப்பி தரக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது. வேலையில் நான் சரியான செய்ய முடியல சுவாமி, அந்த வேலைகள்லாம் 6ஆம் இடம் என்று சொன்னால் அது வேலையும் குறிக்கிறது. அந்த வேலை இனிமேல் தொடர்ச்சியாக தடையில்லாமல் நடக்கக்கூடிய அளவுக்கு நம் உடல் சார்ந்த விஷயத்தில் தடை ஏற்பட்டதல்லவா, அந்த தடைகள் இனிமேல் விலகும். நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலமாகவும் இந்த காலம். இந்த சுக்கிர பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு முதல் உதவி என்று சொல்லக்கூடிய அடிப்படை ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த ஃபஸ்ட் எய்டு செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போது. முதல்ல மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வரும். எண்ணம் தான் செயலே, இறைவன் கொடுக்கறது எண்ணம் தான் அந்த செயலை நாம் செய்கின்றோம். அந்த எண்ணத்தை சுக்கிர பகவான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வைக்க போகிறாரு. அந்த ஆல்டேஷன் முதல் கொண்டு சொல்கிறேன், வீடு சார்ந்த விஷயங்களோ நான் எடுத்துருக்கையா அந்த வேலைகளை இப்போ தடையில்லாமல் நடக்கணும்னா இனி தடையில்லாமல் நடக்கிறதுக்கு ஆதாயம் அது விரயமாக இருந்தாலும் அது சுப விரயமாக மாற்றி தரப்போகுது. இதுக்கு முன்னே விரயங்கள் செஞ்சோம், சரியான முறையில் விரயத்தை நாம் எடுத்துக்க முடியல. சுப விரயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குது. இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, சுக்கிர பெயர்ச்சி 1/6/2025 முதல் 29/6/2025 வரைக்கும் நடைபெறக்கூடிய, அதாவது மீனத்திலிருந்து இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு வரார். இது வரைக்கும் உச்சம் பெற்று வக்கரம் சார்ந்த விஷயங்கள் நிவர்த்தி அடைஞ்சிருந்தார். சுக்கிர பகவான் சனியோடவும் ராகுவோடும் தொடர்பு கொண்டிருந்தார். ஒரு 5 மாத காலங்கள் அவருக்கு தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு மனிதன் வாழ்வில் போராட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சுக்கிரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிர பெயர்ச்சியை நடைபெற்றது. நிறைய பேருக்கு மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டியது. குருவோட பார்வை இல்லாமலும் நிறைய பேருக்கு இந்த திருமண பாக்கியம் எல்லாம் கிட்டது. எதனாலனா பகவான் சுக்கிர பகவான் அங்கே இருந்ததால் எல்லா சுகபோகத்தையும் திடீர் திருமண யோகம், காதல் திருமணம் யோகம் எல்லாம் நிறைய பேருக்கு நடந்தது. நல்லதும் நடந்தது சில பேருக்கு. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போது? இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார், உச்சம் கதியில் இருந்து மீச்சகதி பெற்று வக்கரம் நிவர்த்தி அடைந்து இப்போ மேஷத்துக்கு இடம்பெயர்ந்து விட்டார். 1/6/2025 முதல் 29/6/2025 வரைக்கும் சுக்கிர பகவான் மேஷத்தில் இருக்க போகிறார். இந்த மேஷத்தில் அமர்ந்திருந்து நம்ம ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அமரப் போகிறார். இவருக்கு எந்த யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு என்னென்ன கொடுக்க போகுது? இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்தார், சரியான பலாபலங்கள் கொடுக்க முடியல. இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு வரார். சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, முதல்ல சுப விரயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையப்போகிறது. 6 என்பது நோய் என்று சொல்கிறோம் இல்லை, நோய் கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அந்த இடத்துல விருத்தி நோயினுடைகள் நீக்கக்கூடிய நாட்களாகும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் சுவாமி, அந்த அமைப்புக்காக தான் நான் பொருள் உதவி கேட்டுட்ருக்கேன், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது சாமி, எனக்கு உடலடியில் ஏற்பட்டு வந்த அடிவயிறு பிரச்சனைலாம் இருக்குது சாமி, இதெல்லாம் தீர்க்கும் என்றால் இந்த முறை தீர்க்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்றார்கள். சுக்கிர பகவான் அவருடைய நேரடி பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறதால அந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வலுக்கின்றது. சுகஸ்தானம் விரயம் என்று சொன்னாலும் அது நன்மையை தரக்கூடிய விரயமாகும், நன்மை தரக்கூடிய சுகஸ்தானமாகும். நம்ம உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, மனசில் ஏற்பட்டு வந்த காயங்கள் எல்லாம் ஆறக்கூடிய காலமாகும். வேலைகளை நாம் முதலீடு செய்ய முடியல சுவாமி, நான் தொழில் ஆரம்பிச்சுட்டு நாமான்னு நடந்துட்டுருக்கேன், என்னால் சரியான முறையில் முதலீடு செய்ய முடியல, யாரும் கையெடுந்து பார்க்க மாட்டேன்றாங்கன்னா இந்த வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கணும். கடனில் கேட்டிருக்கையா, வங்கி சார்ந்த விஷயத்தில் கேட்டிருக்கேன் லோனு, அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியலன்னா இனிமேல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த சுக்கிர பெயர்ச்சியில் அனுமதி தருகின்ற அமைப்பாக மாறப்போகிறது. அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை நேரடியாக 12ஆம் இடத்தை பார்க்கறதால இல்லறத்தில் நாம் வீடு ஆல்டேஷன் என்னென்ன செய்யணுமோ, வீட்டில் என்ன தேவையில்லை, இல்லை ஹவுசிங் லோன் கேட்டிருக்குமோ, ஹவுசிங் லோன் சார்ந்த விஷயங்களோ, இல்லை வீடின் கட்டமைப்பு மாற்றி அமைக்கிறது, ஆஃபீஸில் கட்டமைப்பு மாற்றி வைக்கிறது, நம்ம இல்லறத்திலே இந்த லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஏசி, ஃப்ரிட்ஜு, வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போடுறது, வண்டிக்கு தேவையான நம்ம வண்டி வாகனங்கள் வாங்க சொல்கிறதுக்கு நம்ம வண்டி வாகனங்களை வாங்கி அதை விற்பனை செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வெளியாட்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள். ஏன்னா 7ஆம் அதிபதி அல்லவா, அவர் தான் நம்மளுக்கு 12ஆம் அதிபதியும் கூட.
நம்மளுக்கு 7 வெளியூர் வெளிநாடு ஸ்டாப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவரே 12ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அவருடைய வீட்டை நேரடியாகவும் அவர் பார்க்குறார். அதனால் அந்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அவையெல்லாம் இப்பொழுது சரி செய்யக்கூடிய காலம். ஐயா நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸுக்கு தேவையான அளவுக்கு நான் வங்கியில் லோன் கேட்டிருக்கேன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் தீர்க்கத்துக்கான காலமாகும் இந்த சுக்கிர பெயர்ச்சி. குரு பகவானுடைய பார்வையும் நேரடியாக அங்கே விழத்தால் சுகஸ்தானம் வலுத்து உங்களுடைய பிரச்சனையில் நீட்டெடுத்து நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க. ஐயா கல்வி சார்ந்த விஷயம் நாம் சரியான முறையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியலைன்னா அவையெல்லாம் இப்பொழுது திருப்பி தரக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது. வேலையில் நான் சரியான செய்ய முடியல சுவாமி, அந்த வேலைகள்லாம் 6ஆம் இடம் என்று சொன்னால் அது வேலையும் குறிக்கிறது. அந்த வேலை இனிமேல் தொடர்ச்சியாக தடையில்லாமல் நடக்கக்கூடிய அளவுக்கு நம் உடல் சார்ந்த விஷயத்தில் தடை ஏற்பட்டதல்லவா, அந்த தடைகள் இனிமேல் விலகும். நோய் நொடிகள் விலகிறதுக்கான காலமாகவும் இந்த காலம். இந்த சுக்கிர பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு முதல் உதவி என்று சொல்லக்கூடிய அடிப்படை ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த ஃபஸ்ட் எய்டு செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போது. முதல்ல மனுஷனுக்கு தன்னம்பிக்கை வரும். எண்ணம் தான் செயலே, இறைவன் கொடுக்கறது எண்ணம் தான் அந்த செயலை நாம் செய்கின்றோம். அந்த எண்ணத்தை சுக்கிர பகவான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய வைக்க போகிறாரு. அந்த ஆல்டேஷன் முதல் கொண்டு சொல்கிறேன், வீடு சார்ந்த விஷயங்களோ நான் எடுத்திருக்கையா அந்த வேலைகளை இப்போ தடையில்லாமல் நடக்கணும்னா இனி தடையில்லாமல் நடக்கிறதுக்கு ஆதாயம் அது விரயமாக இருந்தாலும் அது சுப விரயமாக மாற்றி தரப்போகுது. இதுக்கு முன்னே விரயங்கள் செஞ்சோம், சரியான முறையில் விரயத்தை நாம் எடுத்துக்க முடியல. சுப விரயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை கரெக்டாக வச்சு நாம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களோ அல்லது வண்டி வாகனங்களோ வாங்கிறதுக்கான பயில் நாம் இந்த நேரத்தில் பயில் பண்ணாவே போதும். காரு 2 வீலர்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கான ஆதாயம் பெறுகின்ற காலமாக. 2 வீலர் வாங்கலை கையா, நான் சுத்தமாக 2 வீலர் கூட எங்கிட்ட கிடையாதுன்னா இனிமேல் 2 வீலர் வாங்கிடுவீங்க. ஒரு கார் இல்லை சுவாமி, கார் வாங்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கணும், இனிமேல் கார் வாங்கிறதுக்கான பாக்கியம். சுழற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்குமானா கண்டிப்பாக அதிகரிக்கும். வெளியாட்கள் நம்மளுக்கு வேலையாட்கள் வருவாங்களா, கண்டிப்பாக இனிமேல் ஆலையாட்கள் குறையில்லாமல் கம்பெனி திறந்துட்டு கையா ரொம்ப டவுன் ஸ்டேஜ் போயிட்டேன், அது இனிமேல் கிடைக்கணும். கண்டிப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு மூலதனமாக அமையப் போகிறது. சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொள்ளக்கூடிய காலம், சுப நிகழ்வுகளில் நாம் எடுத்து செய்யக்கூடிய காலமாகும். வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதுக்கான அமைப்புகள் அங்கே வேலை உற்பத்தி செய்து கொடுத்துட்டு அங்கேருந்து இன்னும் முதலீடே வரலைன்னா அவையெல்லாம் இனி திரும்பி வரக்கூடிய காலமாக அமையப் போகிறது. அந்த அமைப்புகள் இனிமேல் தேடி வரும். ஏன்னா அந்த ராசிநாதன் ராசியை பார்ப்பதால் உபயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த பொருளை வச்சுட்ருக்கோம். இதை விற்பனை பண்ணணும்னா ரொம்ப நாளாக நான் ரியல் எஸ்டேட் போட்டு வச்சுட்ருக்கேன், அதை மேலே விற்கலைன்னா இனி விற்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம். அதன் மூலிமா ஆதாயத்தை திரட்டி நம்மளுடைய கடன் பிரச்சனை, நம்மளுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு மூலதனமாக அமையப் போகின்றது. இந்த 28 நாட்கள் தொடையில்லாத அமைப்பை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு பெரிய ஆஃபர் டைம், ஒரு லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வெற்றி தான். இனிமேல் நீங்கள் வேலை எடுத்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை நல்க போகுது. இதுக்கு முன்னே எல்லாமும் தடை கொடுத்துருக்கும். எல்லா விஷயத்துலையும் பேச்சுவார்த்தை எடுத்தால் அதில் எல்லாத்துலேயும் தடை கொடுத்துருக்கும். எங்கன போனாலும் அப்ளிகேஷன் கொடுத்தா அந்த அப்ளிகேஷன் தடை போட்டு கிழிச்சு போட்டுட்ருப்பாங்க, இல்லை தள்ளுபடி பண்ணிகிட்ருப்பாங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதுவும் சரிவர வரல. இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஆதாயத்தை தருகின்ற பயிற்சியாக அமையப்பெற்று இந்த 28 நாட்கள் சுழற்சி முறையில் நம்மளுக்கு பொருளுதவி, நில உதவி இதையெல்லாம் தருகின்ற பாக்கியம் பெறுகின்றீர்கள். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர அந்த சுப்பிரமணிய சுவாமி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.